மகாநதி சிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி விஜய் கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு பயந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன பயப்படாமல் வேற என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்னாச்சா ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பதறி போனேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்லேயும் இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நாம காவேரி விஜய் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவர் எனக்காக இப்படி துடிக்கிறதெல்லாம் எனக்குள்ளே பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நிஜமாவே நான் ரொம்பவே லக்கின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. உடனே காவேரி இல்ல காவேரி இது எல்லாமே 8 மாசம் தான், 8 மாசம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவளுக்கு வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவர் நம்ம மேல கேரிங்கா இருக்க மாதிரி நடிக்கிறாரே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. தேவையில்லாத உன்னுடைய மனசுல நீ ஆசையை வளர்த்துக்காதன்னு சொல்லிட்டு காவேரிய அவங்களுடைய மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம காவேரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த விஜய் சொல்லல, இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம கோச்சிட்டு தான் சண்டை போட்டுட்டு தான் போகணுன்ற விஷயம் மட்டும் ராகினிக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும், இதை இதோட முடிச்சுக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க. ஒருவேளை இந்த விஷயம் ராகினிக்கு தெரிய வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.